இப்போ இந்த அதிமுக பிரச்சனைகள் எப்போ சார் தீரும்? இப்போ ஒரு இது நீங்கள் இவ்வளோ வருஷமா அரசியலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும்ல. எப்படி தீரும்? அதான் இருட்டு இருந்தால் விடிஞ்சே தீரும். ஒரு ப்ரெடிக்ஷன் ஏதாவது இருக்கா? எப்போ தீரும்னா பொது தேர்தல் வருதில்ல. ஆமாம். 2026 பொது தேர்தல். அத்தனை பேரை நேரம் போய் எடப்பாடி கொண்டு போய் நிற்பான். நீங்கள் சொல்கிற அந்த எத்தனை அமைச்சர்களும் அத்தனை வேலுமணிகளும் தங்கமணிகளும் ஹெல்த் விஜயபாஸ்கர் போன்ற அத்தனை கொள்ளை கோஷ்டிகளும் கொள்ளையடித்து பல லட்சம் கோடிகளை வைத்திருக்க அத்தனை பேரும் மீண்டும் எம்எல்ஏ கொடுங்க, மீண்டும் மந்திரி ஆகணும். நாங்கள் 50 கோடி செலவழி ஜெயிச்சோம், 100 கோடி செலவழி ஜெயிச்சோம். ஆனால் கட்சியை காப்பாற்ற மாட்டோம். நாங்கள் ஜெயிச்ச எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிடுவோம், எங்களுக்கு மந்திரி கொடுங்க. அத்தனை பேர் எங்கே நிற்பான்? எடப்பாடி வீட்டில். அப்போ எடப்பாடி பார்ப்பார் யார் கட்சியை காப்பாற்றுவான், விசுவாசமாக இருப்பான், அவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கப்படும், அவர்கள் தான் அமைச்சராக்கப்படுவார்கள். அந்த நிலைமைக்கு வந்ததே யார்? இந்த முன்னாள் அமைச்சர்கள் தான். நீங்கள் அந்த மாவட்டத்தில் ஒரு எம்பி கேண்டிடேட் வேட்பாளர் நிறுத்தினா அண்ணாதிமுக இவ்வளோ கேவலம் வராது. நீங்கள் திமுக எதிராக ஃபைட் கொடுக்க திருடித்தாலே வச்சிருக்க, தெருவில் படுத்துக்கிறது தான் நீங்கள் எல்லாம். திமுக வந்து ஒரு பலமான மோசமான கதை. அதில் புழு நெளியும். உங்களுக்கெல்லாம் என்னைய அதிகாரம்? எம்ஜிஆர் வச்ச ரெட்டை இலை தான் உங்களுக்கு அதிகாரம். ஜெயலலிதா காப்பாற்ற ரெட்டை இலை தான் உங்களுக்கு அதிகாரம். எடப்பாடி காப்பாற்ற ரெட்டை இலை தான் உங்களுக்கு அதிகாரம். ரெட்டை இலை இல்லாமல் தெருவுக்கு போனீங்கன்னா நாய் கூட உங்களையெல்லாம் மதிக்காது. முன்னாள் உங்களையெல்லாம் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இந்த அதிகாரம் கொடுத்தது யார்? அது ரெட்டை இலை தானே. ரெட்டை இலை ஏன் நீ காப்பாற்றலை? நீ காப்பாற்றணுமா இல்லையா? லாபம் வந்தால் உனக்கு, நட்டம் வந்தால்